ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு தடுமாற்றமும் யாரேனும் அவரை இயக்கினார்களா? என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு தடுமாறினார் திருமாவளவன்? அவரை வைத்து முதல்வர் பதவி, அவர் முதல்வராக போறார் அப்படின்ற ஒன்றும் நடந்திருக்குது. என்னெல்லாம் நடந்துச்சு சார்? எஸ் பாலாஜி, ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஆலூர் ஷானவாஸ் 5 பேர் தான். அவர்கள் தான் அந்த 15 நாளா இவர் ஆப்ரேட் பண்ண பெரிய பியூரோக்ரசி சென்டர். அதுதான் திமுகவோடு சேர்ந்து ஆதவ அர்ஜுனாவை விசிகாவிலிருந்து விரட்டியவர்களே இந்த ஐவருக்குள்ள. இந்த 5 பேர் தான். யாருக்கு ஆதரவா? திமுகவுக்கு ஆதரவா? இப்போ அந்த 5 பேருமே இப்போ திமுக ஆதரவு இல்லை, தாவேக்கு ஆதரவு. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் 5 பேர் போய் யார் அமைச்சராகினாலும் பரவாயில்லைங்க, வேலுமணியை மட்டும் ஆக்கிடாதீங்க, விஜயபாஸ்கர் மட்டும் ஆக்கிடாதீங்க, சிவி சண்முகத்தை மட்டும் ஆக்கிடாதீங்கன்னு 5 செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிகள். ஏன்னா 150 ரூபா பல்பு 1500 ரூபா போட்டு பில் எடுத்திருக்காங்க. 150 குண்டு பல்பே 1500. விஜய் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு திருமாவளவனும் நினைச்சிருக்காரு. அப்படிதானே வச்சு? ஆமாம், அவர் முதலமைச்சர் ஆகணும். அப்புறம் அது 2 டேபிளாக சேரை போட முடியல, 2 சேர் போட. அப்புறம் உண்மைதான். அதாவது ஒரு வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த ஐவர் அணி உயர்மட்ட குழு, இந்த அது திமுக உயர்மட்ட குழு, அது விசிக உயர்மட்ட குழுவில் சட்டசபைக்கே போகக்கூடாது என்று சொன்ன திமுக எப்படி முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளிப்பாங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. விஜய் வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க திமுக தயார். அதுதான் இல்ல, திமுக அதிமுக 2 பேருமே முடிவுல இருந்தாங்கல்ல. அதை இவரை பகடக்காயா பயன்படுத்தும். இவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கொடுத்த வாக்குறுதியும் மீறக்கூடாது, இந்த ஐவர் அணி சொல்லுகிறதையும் கேட்கணும். இப்படி அவருக்கு ஒரு இடியப்ப சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக அவர் மாட்டிட்டார். மாரி செல்வராஜ் போறாரு, போய் நீங்க நில்லுங்க, காட்டுமன்னார் கோயில்ல மாரி செல்வராஜ் இல்ல, எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை, நீங்க யார்கிட்ட ரஞ்சித்திட்ட போங்கன்னு ரஞ்சித்திட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இதுவும் நடந்துச்சு. ஆமா, திமுகவோடு சேர்ந்து பயணித்த காரணத்தினாலதான் இப்ப இவர்கிட்ட இருந்த தலித் இளைஞர்கள் பூரா நேரம் எங்க போயிட்டான்? விசில் அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய அண்ணன் திருமா தலித் தலைவராய் கூட தக்க வைக்க முடியவில்லை திமுகவோடு சேர்ந்து. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு தலைவரை பற்றி, அவருடைய கட்சியின் நிலைப்பாடு குறித்து. நமக்கெல்லாம் பிடித்த தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் காலத்துல, தேர்தல் அறிவித்த முதல் நாள் கொண்டு சீட்டு வாங்கினதா இருக்கட்டும், அவர் அதே போல அவரு காட்டுமன்னார் கோயில்ல தான் வேட்பாளர்னு சொல்லி திரும்ப பெற்றதா இருக்கட்டும், அதற்கு பிறகாக அந்த சமயத்திலே தொங்கு சட்டசபை வரும்னு அவர் கணிச்சதா இருக்கட்டும், அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், அதே போல தாவேகாவுக்கு அவர் கொடுத்த ஆதரவு ரொம்ப லேட்டா, கம்யூனிஸ்ட் என்ன முடிவோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனாலும் ஒரு நாள் தாமதமாக அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் என்ன பண்ணார், அவரு எங்க இருந்தாருன்னு கூட தெரியாம இருந்துச்சு. ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? டாக்டர் திருமாவளவன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவா எடுக்கக்கூடியவர். நான்லாம் அரசியல்ல அவர் ஒரு பெரிய பிஹெச்டியா நான் பாக்குறேன். ஆனாலும் ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு தடுமாற்றமும் யாரேனும் அவரை இயக்கினார்களா? என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு தடுமாறினார் திருமாவளவன்? அவரை வைத்து முதல்வர் பதவி, அவர் முதல்வராக போறார் அப்படின்ற ஒன்றும் நடந்திருக்குது. என்னெல்லாம் நடந்துச்சு சார்? இல்லை, இப்போ அண்ணன் திருமாவை பொறுத்தவரை முதல் கோணலை முற்றும் கோணலாய் போச்சு. அவர் தான். ஆமாம், எங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் அவர் தேர்தல் நிற்கணும்னு விருப்பப்படுறாரு. சரி, காட்டுமன்னார் கோயில் தொகுதி அவருக்காக
தொண்டர்களிடம் வேலை செய்ய உத்தரவிடுறார். ஆனால் அங்கே பானையை வரைந்து தொல் திருமாவளவனுடைய சின்னம் இப்படி எழுத முடிவு செய்து தொண்டர்கள் போகிற பொழுது திமுக தரப்பிலிருந்து அது தடுக்கப்படுகிறது. ஓகே ஓகே. அப்போ அவருடைய கட்சி, அவருடைய சின்னம் முடிவு செய்வது அவர். ஓகே. அவரை தடுப்பதற்கு திமுக யார்? நீங்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த மாவட்ட செயலாளர், அந்த கடலூர் மாவட்ட செயலாளர், அவருடைய மகன் சிறுத்தைகளுக்கு உத்தரவிடார், நீங்கள் பானையை மட்டும் வரைங்க, வேட்பாளர் திருமாங்கிற பேரை போடாதீங்க. இந்த சர்க்கிள் தான் இது எப்படி நடந்தது. அதாவது அவர் தான் வேட்பாளர்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஆனா பானையை வரீங்க, ஆனா அவர் பேர் எழுதாதீங்கன்னு நாங்க காட்டுமன்னார் கோவில்ல. அப்படின்னா அப்ப ஏற்கனவே அவர் நிக்க போறதுன்ற முடிவை திமுக எடுத்திருக்கோம். கரெக்ட், இதுதான் உண்மை. அப்போ இல்ல அறிவிச்சதோ அவர் கட்சி, அவருக்கு கொடுத்த சீட்டு அவர் தான் நிக்கணும். நியாயமான திமுக ஏன் முடிவு பண்ணுது? நியாயமான கேள்வி. அதை விட பன்னீர்செல்வம், அமைச்சர் பன்னீர்செல்வனுடைய மகன் முடிவு செய்கிறார். மேலேருந்து சொல்லிட்டாங்க அவர் நிற்க மாட்டார். கதிரவனா? ஆமாம், மேலேருந்து சொல்லிட்டாங்க அவர் நிற்க மாட்டார். அப்போது இந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கூட அவருக்கு உரிமை இல்லையா? திமுக அப்போ என்ன நினைக்குதுன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய இப்போ உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் சௌமியா வந்திருக்காங்க, பிரேமலதா வந்திருக்காங்க. இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினர், கருணாநிதி காலத்திலேயே. பாதியிலே ராஜினாமா. ஆமாம், ஈழ பிரச்சனை இல்லை, போங்க அவங்க சட்டம் வேண்டாம், மன்றம் வேண்டாம், எனக்கு என் தலைவர் எங்கே இருக்காரு, தேசிய தலைவர் இருக்காருன்னு தூக்கி வீசிட்டு போனவர் இப்போ சட்டமன்றத்தில் வரணும்னு விரும்புகிறார். விஜய் வர்றாரு. இப்போ அத்தனை பேரும் வருகிற பொழுது விஜய், உதயநிதி, சௌமியா, பிரேமலதா, இப்படி இந்த யூத் டீமெல்லாம் வருகிற பொழுது இதற்கான தலைவராக உள்ளே போகலான்னு அவர் விரும்புகிறார். இதுதான் நான் இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க 50 கோடி செலவு பண்ணாங்க, எதுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு, நீங்களே வச்சுக்க, எனக்கு வேண்டாம். கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அப்போ 50 கோடி மீண்டும் நான் செலவு பண்ணுவேன், செலவு பண்ணி நீங்களே ஜெயிச்சிங்க, எனக்கு வேண்டாங்க, நான் சட்டசபைக்குள்ள போகிறேன். அப்போ அவர் விரும்பிய சட்டசபை, அவர் இப்போ சௌமியா இருக்கிற போது, விஜய் இருக்கிற பொழுது, பிரேமலதா இருக்கிற போது, உதயநிதி இருக்கிற பொழுது அவரும் இருந்தால் அது உண்மையான சட்டசபையாக இருக்கும். ஏன்னா அவருடைய அனுபவத்தை இந்த சட்டசபைக்குள்ளே இப்போது நேற்று தமிழ்நாடு முழுக்க திமுக, அதிமுகவை தவிர அத்தனை பேர் முள்ளிவாய்க்காலுக்காக கண்ணீர் விட்டாங்க, மெழுகுவர்த்தியோடு. இப்போ இதுக்கான டாக்டரேட்டே அவர் தான். விஜய்க்கு தெரியுமா, ஆதவர்ஜனுக்கு தெரியுமா, சௌமியா, பிரேமலதா, உதயநிதி, இவர்களெல்லாம் தெரியவே தெரியாது. இவருக்கு இது கூட போகிறதே இல்லை. இவர் இருந்தால் இப்போ இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போங்க, சட்டமன்றத்தில் ஈழப் பிரச்சனையை கம்பீரமாக பேசக்கூடியவர் நீங்கள். ஈழத்தமிழன் பூரா இப்போ என்ன சொல்கிறேன், வேல்முருகனுக்கு ஸ்டாலினுக்கு என்ன சண்டை? சட்டமன்றத்தில் ஜெனோசைடு, இனப்படுகொலை தான் நடந்தது. இதை சட்டசபை தீர்மானத்துக்கு விட்டால் 234 பேரும் ஆமாங்குவாங்க இல்லையா? இதை நடக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இவர் சட்டசபைகளே போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சக்தி, அதான் அந்த சக்தி, எந்த சக்தி? அந்த சக்தி அண்ணன் திருமா தான் சொல்லணும். இல்லை சார், அவரு தான் சக்தி. இல்லை, அந்த சக்திக்கு ஏன் அவர் ஹீல்ட் ஆனார்? அவர் ஏன் சார் அது ஒரு சூழ்நிலை கைதியாக எதுக்கு போய் திமுக கிட்ட அப்படி மாட்டியிருக்காரு? அப்படியா மாட்டினதா எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு? அதாவது எனக்கு ஒரு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார். எம்ஜிஆருடைய தளபதிகள் எல்லாம் கருணாநிதி கூப்பிடுறாரு. உதாரணத்துக்கு சைதையாரை கூப்பிடுறாரு, நீங்கள் ஸ்டாலினுக்கு பின்னாடி நில்லுங்க, பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மேயர், அமைச்சர், திமுக வரும்போது என்ன பதவி வேணும், சைதாப்பேட்டையை உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்றேன், சைதாப்பேட்டையை சைதையார் என்பதை நிரந்தரமாக பண்ணிடுறேன், நீங்கள் யார் பின்னாடி நிற்கணும்? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் பின்னாடி நீங்கள் எல்லாம் எம்ஜிஆருடைய போர்ப்படை தளபதிகள், ஒரு பெரிய தளபதி, நீங்கள் என்னுடைய மகனை காப்பாற்றணும், பின்னாடி நிற்கணும் எதிர்காலத்தில். அப்போ சரியான கணிப்பு யாருது? கலைஞர். ஆமாம்,
அதே போல் நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் இருந்தார். ம் அவர் திமுக கடைசி வரைக்கும் எதிர்ப்பார். யார் சிபிஐ வக்கீல் மோகன்தாஸ் இருக்கார்ல, ம் இங்கெல்லாம் வந்திருப்பார். அவரை அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாரு. ஏப்பா உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும்ப்பா. அப்போ அவங்க அப்பா சாகும்போது சொன்னாராம், டேய் திமுக கூட என்னை சேர்த்துடாதீங்கண்ணா. உயிரோடு இருக்கும்போது ம் கருணாநிதி பல முறை என்னை ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டாரு. அவர் ஜனதா தளத்தில் இருந்தார். ஓகே. நான் போகலை. நான் இறந்த பிறகு எனக்கு விழா எடுத்து என்னை திமுகவில் சேர்த்துருவாரா, அப்படிலாம் ஒத்துக்காதீங்க மோகன்தாஸ் சொல்லியிருக்காரு. அதே போல தான் அண்ணன் திருமாவை ஸ்டாலின் நீங்கள் உதயநிதி எதிர்காலத்தில் காப்பாற்றணும். ம் அவர் தான் முதலமைச்சர். ம் எங்கே தேர்தலுக்கு முன்பு ம் அப்படி முதலமைச்சர் ஆனால் அவரை நீங்கள் சகல ஆபத்துக்களிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். அரியா புள்ள இந்த வாக்குறுதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். ம் இப்படி ஒரு அழுத்தமான வாக்குறுதியை வாங்கியிருக்க, சத்தியம் வாங்கிட்டாரு. சத்தியம் வாங்கிக்க. ஆ. நீங்கள் அதுக்காக தான் இவ்வளோ நிலைப்பாடுகள் மாற்றமும் தடுமாற்றமும் காரணமா? ஏன்னா வாக்குறுதி கொடுத்தாச்சு. ஆ. ஒரு பெரிய கட்சி திமுகவுடைய அடுத்த முதல்வர் உதயநிதி. அது குடும்பமே தன்னை பெருசாக நம்புது. ஆஹா. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய பாதுகாவலரை செல்வ பெருந்தகை தான். ம் சிதம்பரம் இவரை காங்கிரஸில் சேர்த்து பெரிய பதவி, மல்லிகார்ஜுன கார்கே, டெல்லி லாபி எல்லாம் உருவாக்கி கொடுப்பதற்கு என்ன காரணம்? ம் பல லட்சம் கோடி உலகம் பூரா இருக்கு. யாருக்கு? கார்த்திக் சிதம்பரத்துக்கு. ம் அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன், ஆ. பிளாட்டினம் ஸ்பூன், அடேப்பா. ம் பிளாட்டினம் ஸ்பூனு. ம். அப்போ ஆனால் கீழே சோடா பாட்டில் விட்டால் வீட்டுக்கு போய் 2 நாள் வரமாட்டார். தெரியாது. அரசியல் என்பதை ம் நீங்கள் ஸ்டாலின் தான் சொல்லுவார். அரசியல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? துப்பாக்கி முனையிலேருந்து ஆரம்பிக்குது. எவ்வளோ வரைக்கும் துப்பாக்கியை நீங்கள் கழுத்துக்களை வச்சிங்கன்னா எதில் வேணால் கழுத்து போடுறப்பா, எந்த சட்டத்தை வேணாம். அப்போ அதே தான் சிதம்பரத்தையும் கார்த்திக் சிதம்பரத்தையும் காப்பாற்றியது இந்த தலித் பாலிடிக்ஸ் தேவை. செல்வ பெருந்தொகை. ம் பெருந்தொகை. ஆமாம். அப்போது அதே போல் ஸ்டாலினை பாதுகாப்பதற்கு கருணாநிதி கடுமையாக போராடினார். ஆ. ஏன்னா இவர்களெல்லாம் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பவர்கள், நிகழ்காலத்தை பற்றி அல்ல. ஸோ அந்த மாதிரி உதயநிதிக்காக திருமாவளவன் பாதுகாப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்படல, அவங்க அப்பா ஆ. இந்த தேர்தலுக்கு பல கோடிய வாரி அரைச்சார். யாருக்கு? அண்ணன் திருமாவுக்கு. ஆஹா. ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாங்கிறது சாதாரணம். ஓ. அதுதான் மாப்பிள்ளை விஷன் 200. ம் தொகுதிக்கு 30 கோடி தூக்கி வீசினா எல்லா பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. அவர் ஐடி அப்படி தானே யோசிப்பார். ம் அவர் ஐடி இளைஞர். ம் இப்போ அதெல்லாம் தாண்டி போச்சு. இப்போ ம் இருந்தாலும் நீங்கள் சட்டசபைக்குள்ள வந்தீங்கன்னா அரசியல் பூரா உங்கள்கிட்ட வந்துடும். ஆ. உதயநிதிட்டு வராது. ஓ. நீங்கள் வெளியிலிருந்து வழி நடத்துங்க. என்னுடைய இளவரசனை வெளியிலேருந்து நீங்கள் வழி நடத்துங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா அரசியலும் உங்கள்கிட்ட வந்துடும். திருமாவா உதயநிதினா யார் அரசியல் போகும்? இல்ல, திருமாவும் உதயநிதி பக்கத்துல தான் நிக்க போறாரு. உள்ள போனாலையும் நிற்க போகிறாரு. இருந்தாலும் ஆ. தனித்து நிற்பதற்கும் இப்போ வைகோவா ஸ்டாலினான்னு தானே 93ல் திமுக உடஞ்சி மதிமுக வச்சு. ஆமா அதானே காரணம். ஆமா. வேற ஒன்றும் இல்லையே. ம் தொண்டெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிச்சான். ஸ்டாலினா வைகோவா திமுகவுடைய எதிர்காலம் இப்படி முடிவு பண்ணும்போது அதுதான் அரசியல். அப்போது அதே அரசியல் தான். நீங்கள் இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதிலிருந்து கொடுத்த வாக்குறுதியை ம் மீற முடியாமல் திணறார். அதனால தான் தாங்கி பிடித்தார் திமுகவை. அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகாக ம், ம். அவருக்கு ஒரு முதலமைச்சர் ஆஃபர்லாம் வந்திருக்குது. முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டியில சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கு, ஏடிஎம்கே தரப்புல இருந்து சொல்றாங்கன்ற. ஆனால் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாரு, அந்த மாதிரிலாம் யாரும் காசிப் தான் பேசியிருந்தாங்க, என்கிட்ட நேரடியாக யாருமே சொல்லலைன்றாரு. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏன் மறுக்கிறார்? ஏன் அப்படி மாற்றி மாற்றி சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? இல்லை, அதாவது இந்த பேரம்லாம் இவர்கள் தரப்பில் நடந்ததே உண்மைதான். யார் தரப்புல? விசிகா தரப்பில். ஓ, திருமாவுக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நடந்துச்சு. தெரிஞ்சதா? தெரியாமல் எப்படி நடக்கும்? அதுக்கு தான் மறுப்பு தெரிவிக்கிறார், மாற்றி மாற்றி பேசுறாரோ. அங்கே ஒரு ஐவர் குழு இருக்கு. ஐவர் குழு விசிகாவிலையா? ஆமாம் ஆமாம், அதான் ஃபைனல் டிசிஷன். அதாவது
கம்யூனிஸ்ட் கட்சியில் பொலிட் ஃபுரோன்னுவாங்க. பொலிட் பீரோ. அந்த பொலிட் பீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் பாலாஜி, ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஆலூர் ஷானவாஸ் 5 பேர் தான். அவர்கள் தான் அந்த 15 நாளாக இவர் ஆப்ரேட் பண்ண பெரிய பியூரோக்ரசி சென்டர் அதுதான். ஏன்னா நம்ம 2 சீட்டை வச்சு முதலமைச்சர் நாற்காலியை கேட்போம். கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது. டிமாண்டு. இந்த பேரம் நடந்தது உண்மைதான். பேரம் ஏன்னா இல்லை சார், திமுக அதிமுக சேர்ந்து திருமாவை முதல்வர் ஆக்க ஆசைப்பட்டாங்களா இல்லை இவங்களே இந்த டிமாண்டை வச்சாங்களா? இல்லை, அவர்கள் முதலமைச்சர் ஆக்க முடிவு பண்ணால் நீங்கள் நடந்திருக்கும். அப்படிலாம் இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான எந்த டிமாண்டும் அவர்கள் வைக்கல. யார் வைக்கல? எடப்பாடியும் வைக்கல, திமுக வைக்கல. இவங்க தான் ஆசைப்பட்டாங்க. இவங்க தான் ஆசைப்பட்டாங்க. விசிகா? ஆமாம். இந்த ஐவர் குழு. ஆமாம். இதான் டிமாண்டு. அப்போ இல்லை, சிவி சண்முகம் வந்து எடப்பாடி மேலே இப்போ அலிகேஷன் வைக்கிறாரு. திருமாவை முதல்வர் ஆக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்தபோது அதை மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமின்றாரு. அப்போ திமுக அதிமுக நினைக்கல, விசிகா நினைச்சிருக்குது இந்த 2 சீட்லேயே முதல்வர் ஆகலான்ட்டு. ஆமாம். அதாவது இப்போ சண்முகம் இப்போ அப்ரூவராக மாறுறாரு. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் 3 பேருமே எதிர்த்தார்கள். யாரு? முதல்வராவதை. என்ன காரணம்னா இவர்களே மந்திரியாகணும்னு நினைக்கிறான். எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால்தான் இந்த மந்திரிகள் பூராமே தன்னுடைய அரசியலை செய்ய முடியும். சரி, நீங்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டா அரசியல் பூரா அவர்கிட்ட போயிடும். அவர்கிட்ட போய் நீங்கள் நிற்கணும். அதை இந்த சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் விரும்பவே இல்லை. ஆனால் இப்போ மாற்றி சொல்கிறாங்க. இல்லை, அது அரசியல் அப்படித்தானே. காலையில் எடப்பாடி விரும்பலன்றாங்க. இல்லை, இவங்களே விரும்பல. இவங்க யாருமே விரும்பல. ஓகே, யாருமே விரும்பல. ஆனா இவங்க 2 சீட்டை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆயிரலாம்னு நினைச்சாங்க. ஆமா. ஏன்னா இப்போ திமுக தனக்கு முதலமைச்சர் நாற்காலி வேண்டாம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். சரி, ஏன்னா விஜய் வந்துடக்கூடாது. விஜய் வந்தா ஆதரவு கடூரமா இருக்காரு திமுக மீது. கண்டிப்பா வழக்கு பாயம், கைது நடவடிக்கை, சிறை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க ஷார்ட்டா யோசிக்கிறதானே. அரசியல் என்பது ஒரு தொலைதூர பார்வை. இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு என்ன அறுவடை, இந்த ப்ராசஸ் தான். அப்போது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் சரி, நமக்கு ஒரு முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திமுகவே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குது. இதை வைத்து விஜய் இருக்கக்கூடிய ஒரு 25-30 எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸில் அதிமுக வந்துருச்சு. ஓகே, இந்த ஆட்சியை தக்க வச்சிடலாம், விலை கொடுத்து வாங்கிடலாம். இவங்களுக்கு இந்த ப்ராசஸ். இதை தாண்டி அண்ணா திரும்ப என்ன சொல்றாரு, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இந்த ஐவர் குழு தான் அவரை. திருமாவுக்கு அந்த ஆசை இல்லை, இந்த ஐவர் குழு தான். இவங்க தான் அவரை போஸ்ட் பண்றாங்க. ஆமா, நம்ம உட்கார்ந்தறலாம் அதிகாரம். இது எப்படி சாத்தியம்? அதனால தான் இவர் குழப்பமாவே இருந்தார். அதான் காரணம். அவர்களையும் மீற முடியல. ஏன் மீற முடியல? திமுகவையும் மீற முடியல. சார், இவர் தானே சார் ஹை கமாண்ட். ஆமா, அப்புறம் ஏன் சார் மீற முடியல? 5 பேர் அவர் சொன்னா கேட்கணும் தானே. அவங்க கேட்கலையே, அதான பிரச்சனை. நீங்க இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா, விஜய் ஆதவ அர்ஜுனாவை இணைப்பதற்கு கடுமையாக முயற்சி பண்ணார் எங்கள் விசிகால் இருந்து. அப்போது திமுகவோடு சேர்ந்து ஆதவ அர்ஜுனாவை விசிகாவிலிருந்து விரட்டியவர்களே இந்த ஐவர் குழு தான். இந்த 5 பேர். இந்த 5 பேர் தான். யாருக்கு ஆதரவா? திமுகவுக்கு ஆதரவா? இப்போ அந்த 5 பேருமே இப்போ திமுக ஆதரவு இல்லை, தாவேக்கு ஆதரவு. மாறிட்டாங்க. இதான் அரசியல். நீங்கள் வன்னியரசு ஒரு புதிய தலைமுறைக்கு பேட்டியில் சொல்றாரு. ஆமாம், இது திமுக அதிமுக மீண்டும் ஒன்று சேர வேண்டும். அதான் நல்லது. சீச்சி, இந்த படம் புளிக்கும். இப்போ விஜய்கிட்ட என்ன இப்போ நிலைமைனா, கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லாமல் ஆட்சி பண்ணணும். அதே போல் அதிமுக உடைத்து கொண்டு வந்த நபர்கள் அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. இப்படி அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அதிமுக இனிமேல் அவர்களை சேர்த்துக்கொள்ளாது. யார? அந்த 25 பேர்ல 25 பேர்ல மந்திரிங்க இல்ல. இல்லை நீங்க இல்ல சார், இவங்க இந்த 8 பேரை வச்சுக்கிட்டே எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்? இல்ல, அவங்க அடுத்து இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, வேலுமணி, தங்கமணி, இந்த கும்பல் இருக்குல்ல, இவர்களை எப்படியோ அதிமுக மீண்டும் இணைத்துக் கொள்ளாது, சேர்த்துக்க மாட்டாரு. அப்ப இவர்கள்
ஏடிஎம்கே 1, அவர்கள் ஏடிஎம்கே 2. ஆ. சரியா? இதை 6 மாத காலம் முதல் 1 வருட காலம் வரை இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஆனாலும் இவங்களுக்கு- வானளாவிய அதிகாரம் இருக்கு. யாருக்கு? ம். சபாநாயகருக்கு. ஆமா. அப்போ 6 மாதம் ஓட்டிக்கலாம். ஆ. மேற்கொண்டு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சபாநாயகருக்கு உத்தரவிட முடியாது. ஓகே. சபாநாயகருக்கு உத்தரவிட முடியாது. யாருக்கு நோட்டீஸ் போகும்? ம். அசெம்பிளி செக்ரட்டரிக்கு. அசெம்பிளி செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கு தான் நோட்டீஸ் போகும். ம். அசெம்பிளி செக்ரட்டரி எடுத்துகிட்டு போய், ஐயா நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கியா, சீக்கிரம் விசாரிச்சு ஒரு முடிவு எடுப்பீங்களாமா? சரி வை, அடுத்த மாதம் பார்த்துக்கோ. அவ்வளவுதான். எப்போ? அடுத்த இப்படி 1 வருஷம் ஓட்டலாம். ஆ. ஒரு வருடம் கழித்து ஆ. இவர்களை தகுதி நீக்கம் செய்து விசில் அடிக்க வச்சிடலாம். டிவிகேவாவை மாத்திரலாம். இந்த 25 பேர். அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய திட்டம். டிவிகேவோட திட்டம். டிவிகாவுடைய திட்டம். ம். அப்போ ம். இந்த விசிகா, ம். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் ம். நீங்க பெரிய வலுவான ஒரு கூட்டம் தயார் நிலையில் இருக்கு. ம். இதுக்கு நடுவில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் 5 பேர் போய், யார் அமைச்சராகினாலும் பரவாயில்லைங்க, வேலுமணியை மட்டும் ஆக்கிடாதீங்க, ம். விஜயபாஸ்கர் மட்டும் ஆக்கிடாதீங்க, சிவி சண்முகத்தை மட்டும் ஆக்கிடாதீங்கன்னு 5 செக்ரட்டரி, கவர்மெண்ட் செக்ரட்டரிகள். ஏன்னா 150 ரூபா பல்பு 1500 ரூபா போட்டு பில் எடுத்திருக்காங்க. 150 குண்டு பல்பே 1500. பல பிரச்சனை. அறப்போர் ஜெயராம பல வழக்கு நிலுவையில் வச்சிருக்காரு. எந்த வழக்கிலாவது ஒரு வழக்கு ஒரு நாளைக்கு தலைக்கு மேலே தொங்குற கத்தி அது விழுந்துடும். அதனால் தயவு செய்து சட்ட சிக்கலை ஏற்படுத்திடாதீங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் இப்போ தான் அரசியலை தெரிய ஆரம்பிக்குது. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ விஷயம் இருக்கா? குவாரி பூரா இவங்க 900 கோடி இப்போ அபராதம் கட்டணுமா? அதுக்கு தான் அமைச்சராக வர்றாங்களா? இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு நம்ம கவனமாக முடிவெடுக்கணும். கவனமாக முடிவெடுக்கணும். இந்த சூழலுக்கு இவர் வந்திருக்கிறார். விசிகாவுக்கே வாங்க. என்ன ஏன் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் ஏன் கால தாமதப்படுத்தினார்? என்ன காரணம்? எப்படியாவது இறங்கி வருவாங்க. யார் இறங்கி வருவாங்க? திமுக, அதிமுக நம்மள முதலமைச்சராக அந்த முடிவுக்கு அவரு கடைசி வரைக்கும் அவர்களோட தொடர்புல தான் இருந்தார். ரைட். ஆனா விஜய் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு திருமாவளவனும் நினைச்சிருக்காரு. அப்படிதானே வச்சு. அவர் முதலமைச்சர் ஆகணும். அப்புறம் அது 2 டேபிளா சேரை போட முடியல, 2 சேர் போட முடியல. உண்மைதான். அதாவது ஒரு வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த ஐவர் அணி உயர்மட்ட குழு, இந்த அது திமுக உயர்மட்ட குழு, அது விசிக உயர்மட்ட குழு இல்லை, அது அவங்க தலைவரை முதல்வராக தானே ஆசைப்பட்டாங்க. இல்லை அது சார் யதார்த்தத்தில் இது கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியும். நீங்கள் சத்தீஸ்கரில் ஒரே ஒரு எம்எல்ஏ முதலமைச்சராக இருந்தார். ஆமாம் ஆமாம். அவர் வீட்டில் நோட்டு என்ட்ர மிஷின் இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் இருந்தார். அதே போல் 1 வருஷமா இருந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அதே போல் இப்போ இந்த முயற்சி என்பது கடுமையாக முயற்சி பண்ணாங்க. இந்த காலையில், சாயங்காலம், அடுத்த நாள் மத்தியானம், இப்படி பல தவணைகள் வருவதற்கு கம்யூனிஸ்டுகளே ஒரு ஸ்டேஜில் அதே போல் மறுத்த முஸ்லீம் லீக், நீங்கள் அவர்களுக்கு கட்டளை மையம் கேரளாவில் இருக்கு. நம்ம ஹைதராபாத் என்ன பண்ணார்? டிஎம்எம்கே அவருக்கு கேரளா முஸ்லீம் லீக்கை தொடர்பு கொண்டு காதர் மைதீனை முதல்ல முடியாதுன்னு சொன்னவங்க. 2வது நீங்கள் உள்ளே வருவதற்கு காரணம் கேரளா முஸ்லீம் தலைவர்கள் தான், நீங்கள் ஆதரவு கொடுங்க, ஏன்னா அங்கே காங்கிரஸ். இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்தது. எது வந்தாலும் எனக்கு என்ன அதிகாரம், இந்த அதிகாரத்தினால்தான் நீங்கள் இவ்வளவு நாள் தாமதம். காலையில் கம்யூனிஸ்டுகள் பூரா கொடுத்துட்டாங்க. 10 மணி, 12 மணி, 4 மணி, அப்புறம் 6 மணி. அதான் மறுநாள் காலையில் வரைக்கும் போயிடுச்சு. போச்சு. அப்போ இதுதான் காரணம். ஓகே. ஆனால் இது நீங்கள் திமுக இவர் சட்டசபைக்குள்ள போகக்கூடாது, காட்டு மன்னார் கோயிலில் சட்டசபைக்கே போகக்கூடாது என்று சொன்ன திமுக எப்படி முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளிப்பாங்கங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருக்குல்ல. இல்ல விஜய் வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. திமுக தயாரா இருக்கு. அதுதான். இல்ல திமுக அதிமுக 2 பேருமே முடிவுல இருந்தாங்கல்ல. ஆமா. அதை இவரை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. ஓ, திருமாவ பகடக்காயா. அதுக்கு ஏன் இவர் பலியானார்? இல்ல அவருக்கு நீங்க இந்த அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கொடுத்த வாக்குறுதியும் மீறக்கூடாது. இந்த ஐவர் அணி சொல்லுகிறதையும் கேட்கணும். இப்படி அவருக்கு ஒரு இடியப்ப சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. தெளிவா
ஒரு முடிவெடுக்க முடியாத ம். ஒரு சூழ்நிலை கைதியாக அவர் மாட்டிக்கிட்டார். ஓகே. இதுதான் விஷயம். ம். ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் ஒரு சிறுத்தையை கூட அவரால் நிறுத்த முடியல. ஒரு சிறுத்தையை கூட நிறுத்த முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, நேராக இளைய பெருமாளுடைய பையன் அப்புறம் நேராக எங்கே போகிறாருன்னா மாரி செல்வராஜர் போகிறார். போய் நீங்கள் நில்லுங்க. காட்டுமன்னார் கோயில். ஆமாம், மாரி செல்வராஜ் இல்லை, எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை, நீங்கள் யார்கிட்ட ரஞ்சித்திட்ட போங்கன்னு ரஞ்சித்திட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. ஓ, இதுவும் நடந்துச்சு. ஆமாம், ரஞ்சித் எம்எல்ஏ ஆகிருப்பான். உள்ள விஜய்க்கு ஈக்குவலாக யூத்தா நீங்கள் உதயநிதி பின்னாடி நிற்கலாம். இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்தது. இவர் தான் நிற்க முடியல. இவர் நிற்க முடியலனா கூட யாராவது ஒரு பிரபலம் உள்ளே போட்டுன்னு விரும்பினார். அவர்கள் 2 பேரும் எனக்கு இது பற்றிய எந்த ஆர்வம் இல்லைன்னு அவங்க கழட்டிட்டாங்க. இப்படித்தான் கடைசியில் ஜோதிமணியை நிறுத்துறது. இது ஜோதிமணியை நிறுத்துறது முக்கிய காரணமே ரவிக்குமார் தான். ஓகே. இந்த ரவிக்குமார் இப்போ அடுத்த தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு போனோம்னா திமுகவை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போ தாவேகா பக்கம் சாவி விட்டார்கள் இந்த ஐவர் அணி. முடிவு என்ன? முடிவு எதையும் கடைசி கட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான். இப்போ அவரை இந்த ஐவர் அணி திமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, தாவேகாவுக்கு தான் எதிர்காலம். நாம் ஒரு 5 நாடாளுமன்ற சீட்டை வாங்கி ஜெயிக்கலாம், 5 பேர் டெல்லிக்கு போகலாம். இப்படி ஒரு அவருக்கு ஒரு தூவல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தூவலில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவான், கரைத்தால் கல்லும் கரையும். விஜய் பக்கம் தாவுகிறார் திருமாவளவன். அப்படியா? ஆமாம். ஸோ திருமாவை இயக்குவது ஐவர் அணி. இதுதான் இப்போ கரண்ட் நிலவரம். இப்போ ஏன்னா புதிய தலைமுறையில் வன்னி சொன்னது அது அவருடைய கருத்து இல்லை, யாருடைய கருத்து? ஐவர் அணி கருத்து. அவர் இருக்காருல்ல. ஓகே. அவரும் இருக்காரு. அவருக்கும் அமைச்சர் ஆசையும் இருக்கு. ஆமா, அவருக்கு அமைச்சர் ஆசை இருக்கு. அதாவது அமைச்சர் ஆனால் அங்கிருந்து வெளியே வர முடியாது. எங்க இருந்து? தாவேக்கால இருந்து. ஆமா. திமுக கோச்சுக்கும். திமுகவையும் சமாளிக்கணும், தாவேக்காவிலையும் பார்க்கணும், இது 2ஐயும் சேர்த்தும் பார்க்கணும். இப்ப 2த்தையும் பேலன்ஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த பக்கம் போனா இந்த கட்சி, அந்த பக்கம் போனா அந்த கட்சி, இந்த பக்கம் வந்தா இந்த அணி, அந்த பக்கம் போனா அந்த அணி, ரெட்ட குதிரையில சவாரி பண்றாங்க. இது அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இப்போ என்னன்னா, நான் வாழ்ந்து யோசிச்சு பார்த்ததுல எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, 2009 ஈழப்பிரச்சனையுடைய கதாநாயகனை இவர் தான், திருமாவளவன். மரணம், அதாவது செத்து போறையா சாகும் வரை உண்ணாவிரதம் மறைமலை நகரில். எவ்வளவு பெரிய தியாகம். இங்கே இருக்கக்கூடிய யாரும் அந்த உண்ணாவிரதத்தை துவங்கலை. வைகோவோ ராமதாஸோ இப்படி யாருமே அந்த உண்ணாவிரதத்தை துவங்கலை. அதுதான் சீமானுக்கு 50 லட்சம் வாக்கு பெட்டி கொடுத்து இவர் அதை தவற விட்டதனுடைய விளைவு தான். அது யார் அறுவடை பண்ணா? அண்ணன் சீமான். எவ்வளோ வாக்கு? 50 லட்சம் ஓட்டு. 50 லட்சம் ஓட்டு. இப்போ திமுகவோடு சேர்ந்து பயணித்த காரணத்தினால தான் இப்போ இவர்கிட்ட இருந்த தலித் இளைஞர்கள் பூரா நேராக எங்கே போயிட்டான்? விசில் அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய அண்ணன் திருமா தலித் தலைவராய் கூட தக்க வைக்க முடியவில்லை திமுகவோடு சேர்ந்து. இதுதான் இப்போ வேதனைக்குரிய விஷயம். திராவிடத்தில் போய் கரைஞ்சிருச்சு. பல தலைவர்கள், நீங்கள் இப்போ இளைய பெருமாளை போல பல தலைவர்கள் நீங்கள் தனித்து நிற்க முடியாமல் நீங்கள் காணாமல் போயிட்டாங்க. அதே போல் கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளார், பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் ஒரு சீட்டுக்கு அலையிறாங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், திருமாவளவனை போய் எப்படி முதல்வர் ஆக்குவாங்க? அது நடைமுறை சாத்தியம் இல்லையா? அதை அவர் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்ற வாதத்தை நீங்கள் சொன்னீங்க. ஏன் அவர் முதல்வர் ஆக முடியாதா என்ன? தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? ஏற்றுக்குவாங்க. அதுக்கான வாய்ப்பு பலமுறை அவருக்கு வந்தது. பலமுறை. இப்போ விஜய்க்கு வந்தது 1.25 கோடி ஓட்டு இல்லையா? 1.25 கோடி ஓட்டு தான் அவருக்கு வந்ததை. 2 வருஷம் தான் அரசியல். 24 வந்து 26 ஆகிட்டார். இவர் ஏறக்குறைய 91 இருக்கார். எத்தனை வருஷம்? இது ஒரு 26, ஒரு 36 வருஷமாக இருக்கார். விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. அவ்வளோதான். அப்போ எங்கே அரசியல் கரைந்தது? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அந்த பொலிட் பியூரோ கூடி
சுய விமர்சனம் பண்ணுவோம். சுய விமர்சனம். இப்போ சுய விமர்சனம் செய்து பார்த்தால் எங்கே தவறு விட்டுருக்கோம், எப்போது தவற விட்டோம், எதிர்காலத்தில் என்ன தவறு, இதை தெளிவாக கம்யூனிஸ்டுகள் புட்டு வைப்போம். தலைவர் என்ன தப்பு பண்ணார், எம்எல்ஏ என்ன பண்ணார், எம்பி என்ன பண்ணார், இப்படி தான் எங்கே டெல்லியில் நடக்கும். கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் சுய விமர்சனம். கருணாநிதி எதிர்த்து திமுக பேசிட முடியுமா, தலைவரை தப்பு பண்ணிட்டு பேசிட முடியுமா, அப்போ கட்சி விட்டு நீங்கிடுவார். ஜெயலலிதா கலைஞர் காலத்திலேயும் சில விமர்சனங்கள் இவர் வீரபாண்டி ஆறுமுகம், டி நகர் அன்பழகன் போன்றவங்கலாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, கம்யூனிஸ்டில் நடந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய எந்த பொதுக்குழுவோ செயற்குழுவோ, குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேருந்து அதிமுக எதுவுமே அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவுமே இல்லை. அதே போல் யாரும் குறை சொல்லிடக்கூடாது, எல்லாம் சரியா போகுதுன்னே சொல்லிக்கணும். இப்போ திமுகவுக்கு அப்படி தான் சொன்னது. இப்போ இந்த தேர்தலில் நம்ம தாங்க எல்லாமே அப்படின்ட்டாங்க. கடைசியில் அவருக்கே தோல்வியாக போயிடுச்சு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே தோல்வியாக போயிடுச்சு. யதார்த்தம் நீங்கள் தெரியுறது இல்லை. ஓகே, ஜால்ராக்கள் பூரா ஜால்ரா சத்தமாக தான் இருக்கும். இந்த இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு இல்லை. திமுக அமைச்சர்கள்லாம் பல லட்சம் கோடியை வச்சுருக்காங்க. அதனால் அவர்கள் திமுகவை காப்பாற்றுவார்கள். ஆனால் இப்போ சிறுத்தையுடைய அரசியல் தான் அடிப்படையாக தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் என்ன தேவை, அரசியல் தேவை, அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு. அதிகாரம்னா அதிகாரத்தை திரட்டக்கூடிய அந்த இளைஞர்களே கையை விட்டு போயிட்டாங்க. இதுதான் எதிர்கால அரசியல். இப்போ திமுக விட்டு தாவை கட்ட போயாச்சு. தாவை கட்டு வந்து அடுத்து கோவா கட்ட போக முடியுமா? இல்லை, டிவிக்கே இன்னும் போகலாம். அவங்க இல்லைங்க மாதிரி சொல்கிறீங்க. இல்லை 5 வருஷத்தில் பல ஆட்சி மாற்றம் நடக்கும். இப்போ எம்ஜிஆரை 77 ஜெயிச்சார், 80 ஆட்சி கலைச்சிட்டாங்க. எம்ஜிஆருக்கு பொது வாழ்க்கையே வேண்டான விட்டுறன்னார், பொது வாழ்க்கையே வேண்டானார். அதனால் எம்ஜிஆருக்கே அது வந்திருக்கு. அதனால் சிறுத்தையை பொறுத்தவரை யார் கட்சி நடத்தினாலும், யார் அரசியல் நடத்தினாலும், யார் அதிகார மையமாக இருந்தாலும், இப்போ அதிகாரம் யாருக்கு தேவைன்னா வடக்கே தலித்துகளுக்கும் தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தான் அரசியலே தேவை. 2 பக்கம் தலைவர்களே பற்றாக்குறையாக போச்சு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தலைவர்கள் பற்றாக்குறை. இப்போ தலித்துக்கான தலைவர்கள் பல தலைவர்கள் வந்தாங்க, பல இயக்கங்கள். இப்போ முகவரியே இல்லை. அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு தேவை? திமுக அதிகாரம் தேவையில்லை, அதிமுக அதிகாரம் தேவையில்லை, யாருக்கு அதிகாரம் தேவையில்லை. அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகாரம் தேவை. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரம் இப்பொழுது கரைந்து போய் காற்றில் கரைஞ்சு போச்சு, கற்பூரம் கரைஞ்சு போனோம். இல்லை சார், திமுகவின் நிழலோ, திமுகவின் ஆதரவோ, திமுக முகாமோ விசிகாவை வளர்த்து எடுக்கவில்லையா? திருமாவளவனை வந்து செயல்பட விடாமல் தடுத்துருச்சுன்றீங்களா? எப்படி ஏங்க, காட்டு மன்னார் கோயிலில் ஜெயிச்சு சட்டசபைகள் வரணும்னு விரும்புகிறாரு. எத்தனை சச்சரவு, எத்தனை சண்டை, சின்ன வரையாத பானை வர யாருங்க, அவர் விருப்பப்பட்டு தானே வர்றாரு. அப்போது திமுக நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இல்லை சார், நம்ம அது நின்று போல்டா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் தானுங்க இருக்கீங்க. இல்லை அதுதான். ஏன் திருமாவளவனுக்கு அந்த போல்ட்னஸ் இல்லையா என்ன? இல்லைன்னா அவர் இன்னும் அங்கே ஜெயிச்சு சட்டசபைகள் போயிருப்பார். ஏன் இல்லாமல் போயிடுச்சு? அப்படி என்ன அவங்க கிட்ட போய் மாட்டிக்கினது? வெறும் வாக்கு மட்டுமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்கள் இந்த ஐவரணி அவங்க திமுக விட்டு வெளியேற எந்த காலத்திலையும் விருப்பம் இல்லாமல் இவரை ஒரு திமுகவை மாற்றிட்டாங்க, திருமாவை. ஆமாம், அதுதான் நடந்தது. இந்த ஐவரணியை மீறி அவரால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஐவரணியை நீங்கள் இந்த ஐவரணி தான் கட்சிக்கார காட்டு மன்னார் கோயில் எவ்வளோ பேர் இருக்கான். ஏன் இளைய பெருமாள் மகனுக்கு கொடுத்தாங்க, ஏன் கட்சிக்காரர் இல்லையா? இப்படி பல விஷயங்கள் நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை அது உடைச்சிருச்சு. இப்போ இதே ஐவரணி இப்போ எங்கே முடிவு பண்ணிட்டாங்க? டிவிக்கு. ஏன்னா அப்போ ரவிக்குமார் எம்பி ஆகணும், அடுத்து ஒரு எப்படியும் ஒரு 5 சீட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கலாம், கடைசியில் 4 கிடைக்கும். அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க? மற்ற ஆட்கள் எஸ்எஸ் பாலிராஜ், ஆளூர் ஷானவாஸ் ஆகட்டும், சிந்தனை செல்வன் எம்பி ஆயிடலாம். பதவியை நோக்கி தாங்க, அதிகாரத்தை நோக்கி தானே அரசியல். இப்போ திமுக விட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இவர் திமுக பக்கம் கொண்டு சேர்த்ததே அவர்கள் தான். இப்போ இவர்கள் தாவேக்க பக்கம் வந்துட்டாங்க, அவர் அங்கேருந்து வர முடியல திமுக கிட்ட. ஆமாம், அதாவது ஆற்றுல ஒரு ஆள் அடிச்சுட்டு போச்சான். அப்போது கரையில் சொன்னாராம், ஏன் ஆற்றுல முதந்துட்டே போகிற அப்படின்னு.
அப்போ அந்த ஆற்றுல அடித்து கொண்டு போகிறவர் சொன்னாராம், நான் மேலே வரலான்னு தான் நினைக்கிறேன், என்ன யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க தண்ணிக்குள்ளே, ஏதோ ஒரு பொருள் என்னை இழுக்கிறதுனால. அந்த மாதிரி இவர் இப்போ திமுக பக்கம் வெளியேற தயார், தாவைக்கா பக்கம் வர தயார். ஆனால் திமுக விட மறுக்கிறது. திமுக நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, என் மகனுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ என் மகனை நீங்கள் விஜய் எதிர்க்க போகிறார், அந்த அணியில் நீங்களும் இருக்க போகிறீங்க. இது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் டெய்லி நீங்கள் இப்போ உங்களை நேராக பார்க்குற போதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடிவெடுக்க முடியாமல் திணறுவது இயற்கை, திணறும் திரும்ப. அதுதான் இப்போ நடக்கிற அரசியல் இதுதான். அவரால் திமுகவை முற்று முழுசாக விலக முடியல. இப்போ அவ என்ன கேட்குறாங்க, இப்போ வன்னியுடைய குடும்பம் போய் புஷியை பார்த்துருக்காங்க அமைச்சர் கேட்டு. அப்போ சொன்னாங்களா, தலைவரை பேச சொல்லுங்க, தலைவர் லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, அமைச்சர் ஆக்கிடுவோம். தலைவர் என்ன பண்ணுறாரு, பழைய விசுவாசம், செஞ்சோத்து கடனுக்கு எவ்வளவு என்னை காப்பாற்றினார் கலைஞர். அதனால் கலைஞர் குடும்பம், கலைஞர் புள்ள நான் விட்டுட்டு வர முடியாது. இந்த மனநிலையிலேருந்தே ஒரு இன்னும் வெளியே வரல திருமாவளவன். ஆமாம், அதாவது கலைஞர் கூப்பிட்டு நம்ம செய்தியாரை கூட நில்லுங்கப்பா, ஒரு 1000 பேர் நிற்கிறதுக்கு சமம், வாங்க. யாருக்கு? மகனுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு மையம். மன்னிச்சுங்க தலைவரை, நான் எம்ஜிஆர் தொண்டனாகவே இருந்து கொள்ள விரும்புகிறேன். மந்திரி வேணுமா எடுத்துக்க, மேயர் என்ன வேணும், சைதாப்பேட்டையே பட்டா கொடுத்தாரு வச்சுக்கோ, சைதையாருங்கிறத நான் உறுதி பண்ணுறையா. மன்னிச்சுங்க, நான் எப்பவுமே எம்ஜிஆர் தொண்டர். உங்களுக்கு நான் எலுமிச்சம்பழம் கொடுத்தவன், எலுமிச்சம்பழம் தேய்ச்சவன். அதனால் கடைசி வரைக்கும் சமரசம் செய்து கொள்ளாமலேங்க வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவருடைய உண்மை தொண்டனாக இருக்கார். அப்போது அண்ணா திருமா பொறுத்த வரைக்கும் எந்த சூழலையும் இப்போ ஒரு தடுமாற்ற அரசியல், கண்டிப்பாக அந்த தடுமாற்றத்திலிருந்து மீண்டெழுவார். தலித்துக்கான அரசியல் மையம், ஒரு அரசியல் தேவை அவசியமாக இருக்குது. ரைட், பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு. திருமாவின் தடுமாற்றத்திற்கும் குழப்பத்திற்கும் யார் காரணம், என்ன நடந்துச்சுன்னு பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.